குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. நான் தூங்கி எழுந்து வந்து இங்கே உக்காந்துட்டேன். அந்த பொம்மை பார்த்து ஆடணும்னு தோணல, அதனால தான் சைலண்டாக உக்காந்துட்டேன். நான் இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டேன். அதனால எங்க மம்மியும் இன்னைக்கு சீக்கிரமா குளிக்க வச்சுட்டாங்க. ஏன் தெரியல, நான் ஏன் எழுந்தனோ இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். குளிக்கிறதுனாவே எனக்கு பிடிக்கலப்பா. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் இதுதான். ஆனா எங்க மம்மி எனக்கு ட்ரெஸ் செமையா செலக்ட் பண்றாங்கப்பா. எப்படி இருக்கு பாருங்க என்னுடைய அவுட்ஃபிட். இருங்க, நான் ஃபுல்லா ரெடி ஆயிடுறேன். இப்போதான் எங்கள் மம்மி பொட்டு வச்சு பவுடர்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. இன்னும் பேண்டெல்லாம் போட்டு என்னை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்குவாங்க. அப்புறமேட்டுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னைக்கு எப்படி இருந்தேன்னு. ஐயோ, நான் மட்டும் இன்னைக்கு பேபி டால் மாதிரி இருந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்தேன்ட்டு சொல்லுங்க. ஓகே, என்னை பார்க்கும்போது ஒரு சாங் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாங் எனக்கு செட் ஆச்சு. நான் புலிவால் கூட ஆடிட்டு இருந்தேன். அப்புறமா ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ஒரு நாள் தூங்கும் போது எங்கள் அண்ணா எங்கள் மம்மி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். என்ன தெரியுமா, மம்மி பேபியை மியூசிக் கிளாஸ் போட்டுடு, நம்ம பேபி எல்லாமே கற்றுக்கணும்ட்டு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க, என்ன தெரியுமா மம்மி, பரதநாட்டியம் கிளாஸுக்கு எல்லா டான்ஸ் கிளாஸ்லேயும் போட்டுடு மம்மின்ட்டு எங்கள் அக்கா சொன்னான். ஆமாம், நான் பிறந்தது இதுக்கு தானோ, மியூசிக் கிளாஸ் டான்ஸ் கிளாஸுக்கு தானா? அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் மம்மி டேடி மைண்டில் என்ன இருக்கோ. இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுடைய ஆஃபீஸ் நீங்கள் பார்க்கலனாக்கா இன்றைக்கி காமிக்கிறேன் வாங்க. ஆஃபீஸில் நானும் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். அப்பப்போ நான் உங்களை கவனிக்கலன்ட்டு ஃபீல் ஆகாதீங்க, ஓகே? நான் பிறந்து 10 months தான் ஆகுது. ஆனாலும் எனக்கும் எங்கள் ஆஃபீஸில் வேலை இருக்குது. அப்படி என்ன வேலை பார்க்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா? இப்போல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. நான் செம்ம வேலை செய்வேன். எங்கள் டேடி சூப்பராக வேலை செய்வேன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னுடைய கேபின். அப்புறமா எம்டி வந்து எங்கள் டேடி தான். ஆனால் எம்டிக்கே பாஸ் நான் தான், தெரியுமா? நம்புங்கப்பா, நான் தான் எம்டியோட பாஸு. இப்போ நான் வேலை செய்கிறத பார்த்து நீங்களே மிரண்டு போயிடுங்க பாருங்க. எங்க அண்ணன் பயந்துட்டான், லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. வாய்ஸ் எப்படி இருந்துச்சுல்ல? ரொம்ப பயந்துட்டான் பாவம் எங்க அண்ணன். பாசக்கார அண்ணன், நானா உயிரே வச்சிருக்கான். எல்லாரும் இப்ப பாப்பீங்க, எம்டிக்கு நான் வேலை வச்சிருக்கேன்னாக்கா பாருங்க. அப்ப நான் எம்டியோட பாஸ்ன்ட்டு புரிஞ்சிருக்குமே. எங்க டேடிக்கு நான் தான் வேலை வச்சிருக்கேன். எங்க டேடி பாவம் என்னை தூக்கி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆண்டி எங்கள் ஆஃபீஸ்க்கு ஹெச்ஆர். ஸோ இந்த ஆண்டியை கூட நான் தான் வேலை வாங்க வைக்குவேன். எங்கள் டேடிக்கு நான் வேலை கொடுக்கும்போது இந்த ஆண்டிக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேனா? பட் என்னன்னா, என் இஷ்டமாக நான் எதுனா வேலை கொடுப்பேன்னா அந்த ஆண்டிக்கு என்னை பார்த்தாலே ஒரு பயம். எங்கே நிறைய வேலை கொடுத்துருவாங்களோன்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அதனாலே என்னை தூக்கி வச்சுட்டு நைஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் நான் செம்ம வேலை கொடுப்பேன்ப்பா. பட் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான வேலை. அது என்னன்னு பாருங்கள். A to Z. இவ்வளவு சிம்பிளான வேலை கூட செய்ய மாட்டேன்றாங்க. இவங்களுக்கெல்லாம் எம்டி தான் கரெக்டு. நான் கிளம்புறேன்ப்பா. எம்டியை வர வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நான் ரொம்ப வேலை செஞ்சிட்டேன்னா அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்ட்டு நான் விளையாட வந்துட்டேன். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எங்கள் மம்மி எதனா ஊட்டி விட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஒரு தூக்கமும் போட்டாச்சு. ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டில் வந்த உடனே என்ன வழக்கம் போல் எனக்கு ஒரு குளியல் போடுவாங்க. இதோ பாருங்க, குளிக்க வச்சாச்சு. மறுபடியும் என்ன அழகாக ரெடி பண்ணுவாங்க எங்கள் மம்மி. ரெடி பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். பாருங்க, ஈவினிங் என்னை குளிக்க வச்சு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. அந்த வீடியோக்காக எங்கள் டேடியும் நிற்க வச்சாச்சு. எங்கள் மம்மி என்னை கத்தி கத்தி வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் எங்கள் அண்ணா, ஒரு பக்கம் எங்கள் மம்மி என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் சிரிக்க முடியாமல் சிரிக்க வைக்கிறாங்களேன்றதுக்காக சிரிச்சுட்டு பேச காமிச்சிட்டு இருக்கேன். இந்த தலையில் ஒரு பேண்டு மாட்டுறாங்கப்பா. ஐயோ, அது எனக்கு ரொம்ப கசகசான்னு இருக்குது. இது எங்கள் மம்மிக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கட்டும்? எங்கள் மம்மி பண்ணுற சேட்டைக்கு எங்கள் டேடி பாவம் எவ்வளோ நேரம் அதை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. எங்கள் டேடிக்காக ஏதோ நம்ம சிரித்து
நம்ம சீக்கிரமாக இந்த வீடியோ முடிப்போன்ட்டு ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியலடாப்பா சாமி. இது எங்கள் மம்மிகிட்ட நான் எப்படி தான் சொல்லட்டும். தலையாட்டினாலும் விட மாட்டாங்க. எங்கள் மம்மி இஷ்டமாக எப்போ வீடியோவுக்கு ஓகே ஆகுதோ அப்போ தான் எங்கள் மம்மி என்னை விடுவாங்க. என்ன ஒரு கொடுமை இல்லை? ஆனால் ஒன்று, எங்கள் டேடி தான் ரொம்ப பாவம். ரொம்ப நேரமாக நிற்க வச்சுட்டாங்க எங்கள் டேடியை. ஒரு வழியாக எங்கள் மம்மி என்னை ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. மறுபடியும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. எங்கள் மம்மி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா சாஃப்டாக இருக்குது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம், விளையாடலான்னு சொல்லிட்டு நானும் விளையாட்டு சாமான் வச்சு ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் மம்மி வந்து, நீ முட்டி போட்டு நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ நிறைய முட்டி போடுன்னு சொல்லிட்டு ஆட்டு சாமான் பாக்ஸை பிடுங்கி வச்சுட்டாங்க. நானும் வந்தேன், திருப்பி எங்கள் மம்மி வச்சுட்டாங்க. எனக்கு கோவம் வந்துட்டு நான் வேறு பக்கமாக போயிட்டேன். நீங்கள் எப்படி எனக்கு கொடுக்க மாட்டீங்க, நான் வேறு ஆர்டர்ன்னு சொல்லிட்டேன். அப்புறமா எனக்கு எங்கள் மம்மி ஊட்டி விடும்போது எங்கள் தாத்தாவை காமிச்சிட்டே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நான் வாக்கிங் பண்ணணுமா, அப்போ தான் எனக்கு நல்லா ஜீரணமாகுமா. அதனால எங்கள் அக்கா என்னை நடக்க வச்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்டோன்னே படுத்துக்கலாம், நான் சாப்பிட்டா மட்டும் நடக்கணும். அண்ணா அக்கா ரூமுக்கு போயிட்டு நான் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எங்கள் அக்கா ஸ்கெட்ச் பென்னெல்லாம் எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கும் நல்லா இருந்துச்சு, கலர் கலராக இருந்ததுனால நானும் விளையாடிட்டு இருந்தேன். என்னோட கையில் எங்கள் அக்கா ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது உள்ள இதுவும் இருக்கு. அதனால நானும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன், திறக்கவே முடியல. எங்க மம்மி என்னை சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.